Hi, welcome to my YouTube channel. Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரூட் மொபைல் IPO வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த IPO பற்றின ஃபுல் விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த IPOக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனால் அப்படி கிடைக்குது, என்ன விலையில் இந்த IPO அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் இவங்க பண்ணுறாங்க, இவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற ஃபுல் விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் IPOவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கு இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்தியாவோட நம்பர் 1 புரோக்கிங் நிறுவனம் ஜீரோதா வழியாக நீங்கள் டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதா இருந்தால் குரோஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி இந்த குயராப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். குயராப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா WYHET அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்போட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நான் டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல் வழியாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இந்த ரூட் மொபைலோட IPO வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்குது. இந்த இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 crores இருக்குது. இந்த IPO ஓப்பனிங் டேட் வந்து 9th செப்டம்பரில் ஓப்பன் ஆகுது. IPOட க்ளோசிங் டேட்டு 11 செப்டம்பர் 2020 இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 rupees per ஷேராக இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ், அதாவது இந்த IPOட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் மொபைலுக்கு 345லேருந்து 350 per ஷேருக்கு இப்போ விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த IPOட லாட் சைஸை பொறுத்த வரைக்கும் 40 ஷேர் நீங்கள் குறைந்தபட்சமாக வாங்க வேண்டியிருக்கும். ஸோ 40 ஷேரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இந்த 350ங்கிற அந்த கட் ஆஃப் ப்ரைஸுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 நீங்கள் ஒரு லாட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 2 lakh வரைக்கும் இதில் முதலீடு செய்ய முடியும். 2 lakhக்கு வந்து 560 ஷேர் வரும். அதில் நீங்கள் 350 வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1,96,000 ரூபா வரும். நீங்கள் 1,96,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த IPO வந்து ஃபைனலைசேஷன் எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் அன்றைக்கி ஃபைனலைசேஷன் பண்ணுறாங்க. IPOக்கு பிளாக் ஆன அமௌண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் இந்த IPO வந்து உங்களுக்கு அலாட் ஆகும் பட்சத்தில் வந்து உங்கள் டிமேட் கணக்கில் வந்து 18 செப்டம்பர் அன்றைக்கி உங்கள் டிமேட் கணக்கில் வர வச்சுருவாங்க. இந்த ஷேர் லிஸ்ட் ஆகிறது வந்து 21 செப்டம்பர் அன்றைக்கி ஷேரு லிஸ்ட் ஆகும். இந்த ரூட் மொபைலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் பார்க்கலாம். இந்த கம்பெனி லான்ச் பண்ணது 2004 லான்ச் பண்ணாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடிங் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மில் வந்து இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது CPaaS ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து மெசேஜிங், அதுக்கப்புறம் வாய்ஸ், இமெயில், அப்புறம் SMS ஃபில்ட்ரேஷன், அனலிட்டிக்கல் பண்ணுறாங்க, அப்புறம் மோனிட்டைசேஷன் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்களை இவங்க இந்த கம்பெனி வழியாக பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணுறது வந்து என்டர்பிரைசஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் கம்யூனிகேஷனில் வந்து பெரிய அளவில் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க டாப் லீடருக்கு தான் இவங்க பண்ணுறாங்க. டொமஸ்டிக் மாத்திரம் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாகவும் வேர்ல்டு வைடாகவும் இவங்க நிறைய மொபைல் நெட்வொர்க் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மொபைல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் SMS அனலிட்டிக்கல், அப்புறம் ஃபயர் வால், அதுக்கப்புறம் ஃபில்டரிங், மோனிட்டைசேஷன், அப்புறம் ஹாபிங் சொல்யூஷன், இப்படிப்பட்ட விஷயங்களையும் இவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கை பொறுத்த வரைக்கும் BPOவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நிறைய BPO சர்வீஸ் இவங்க கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க, புக்கிங் பண்ணுறாங்க, அப்புறம் கலெக்ஷன் சர்வீஸ் இருக்குது இவங்கள்ட்ட. இவங்களோட கம்பெனி கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்காங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இவங்களுக்கு கஸ்டமராக இருக்காங்க. உலகத்திலே இருக்கிற ஒரு 500 பெரும்பெரும் நிறுவனங்களும் இவங்களோட கஸ்டமராக இருக்காங்க. இவங்களோட கீ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட கம்பெனியில் இது வரைக்கும் 318 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 18 லொக்கேஷன், அதாவது வேர்ல்டு வைடாக வந்து 18 லொக்கேஷனில் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கா, ஏஷியா பெசிபிக், அப்புறம் யூரோப், மிடில் ஈஸ்ட், அப்புறம் நார்த் அமெரிக்கா, இப்படிப்பட்ட நாடுகளில் வந்து இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 30,000 கிளைண்ட் வந்து இவங்க குளோபலி வச்சுருக்காங்க. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் மெசேஜ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறதா செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 31 பில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 800 நெட்வொர்க் ஆப்ரேட்டர் இருக்கதா சொல்கிறாங்க. 6 ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. அதாவது இவங்களோட டேட்டா சென்டர் வந்து 6 இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் 4
ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் சென்டரும் வச்சுருக்காங்க. இந்த ரூட் மொபைலோட மெயின் ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க க்ளவுட் கம்யூனிகேஷனில் வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து சொல்கிறது வந்து சிபிஏஐஎஸ்ங்கிறதும், அப்புறம் ஓம்னி சேனலில் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ஈஸி கேம்பெயின் ஷெட்யூலிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸி டு யூஸ் கன்சோல் டு பிளான் அண்ட் டிப்ளாய் மானிட்டரிங் கேம்பெயினில் இருக்காங்க. அப்புறம் குளோபல் லோக்கல் அண்ட் கஸ்டமைசேஷன் எக்ஸ்பர்டிஸில் இவங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் கன்சல்டேட்டிவ் அப்புறம் லீன் அப்ரோச் வந்து பெட்டர் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுலேயும் வந்து இவங்க பல கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ரூட் மொபைலுங்கிறது எதற்காக இப்போ ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க, என்ன தேவைக்காக இவங்களுக்கு பணம் வந்து பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற போரோவிங் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும், அதை வந்து எய்தர் ஃபுல்லாகவோ அல்லது பார்ஷியலாகவோ பே பண்ணுறதுக்காக தான் இப்போ மெயினாக இந்த ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கோசியேஷன் அண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ், அதாவது இவங்கள மாதிரியே சில சின்ன சின்ன மொபைல் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கம்பெனிகளை வந்து இவங்க அக்வயர் பண்ணுறதுக்காகவும் இந்த நிதி திரட்டுறாங்க. இந்த நிதியை வச்சு அப்படிப்பட்ட நிறுவனங்களையும் இவங்க கம்பெனியில் இணைச்சிக்குவாங்க. மும்பையில் மாத்திரம் இல்லாமல் பல இடங்களில் வந்து இவங்க ஆஃபீஸ் வந்து ஸ்பேஸ் அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்துக்காகவும் இப்போ நிதி திரட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஜெனரல் கார்பரேட் பர்பஸுக்காகவும் இப்போ இந்த நிதியை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. QIBயில் 50% இருக்குது, அது 300 crores இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 15%, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 crores வருது. அப்புறம் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் 35% வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 crores மதிப்புள்ள ரீட்டைல் இன்வெஸ்டருக்காக ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஹாப்பியஸ்ட் மைண்ட் செட்டுங்கிற அந்த ஐபிஓ ஒன்று வீடியோ பார்த்தோம். அதில் கொடுக்குற நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் கொடுக்குற பார்ட்டிசிபேஷனை விட இதில் வந்து அதிக அளவில் ஒதுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது ரூட் மொபைலோட ஃபினான்ஷியல் தான் இதில் பார்க்குறோம். 2018 இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5094 crores இருந்துச்சு. 2019 8523 crores இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 வந்து 9681 crores இருந்துச்சு. 2020 ஜூனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் தான் வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸோட பெரிய தாக்கம் இருக்கிறதுனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது இயர் ஆன் இயர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. 2018 வந்து 466 crores வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. 2019 வந்து 545 crores-உம் 2020 வந்து கிட்டத்தட்ட 691 crores வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. மார்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூனில் வந்து 269 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் 15% வந்து CAGR படி வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இதோட PE ரேஷியோ வந்து 27 இருக்குது. பட் இது வந்து ஸ்லைட்லி அதிகம்னு தான் நம்ம சொல்லலாம். பட் இந்த கம்பெனிக்கு வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கதா நம்ம பார்க்க முடியுது. கிரே மார்க்கெட்டில் இந்த ரூட் மொபைலுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்கதா நமக்கு தெரியுது. இன்னும் வரும் நாட்களில் இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இதோட டிமாண்ட் இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். முக்கியமாக இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 2020 வந்து அதோட க்ரோத் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் வருங்காலங்களில் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இந்த கம்பெனி வந்து மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு நிறுவனமாக நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, 2 ஐபிஓக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதில் கிடைக்குதோ இல்லையோ இதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ரூட் மொபைலோட ஐபிஓ பற்றி ஃபுல் விவரங்கள் பார்த்தோம். இந்த ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை டிமேட் கணக்கு இருக்கோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாதர் அண்ட் மதர் இருக்கும் பட்சத்தில் அவங்க பேரில் பேன் கார்டு எடுத்து நீங்கள் டிமெட் கணக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லார் பேர்லேயும் நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணுங்கள். பட் சப்போஸ் உங்களுக்கு டிமெட் கணக்கு ஒரு 2 அக்கௌண்ட்டோ 3 அக்கௌண்ட்டோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுலேருந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 2-3 அக்கௌண்ட் வழியாக நீங்கள் ஒரே பேன் கார்டு வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் பேரில் வந்து தனித்தனி டிமெட் கணக்கு இருந்துச்சுன்னா அந்த தனித்தனி டிமெட் கணக்கு வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் 2 லட்சம் தான் இதில் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, ஒரு லாட் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்கள் பணத்தை பிரித்து நீங்கள் இதில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். சப்போஸ் ஐபிஓ கிடச்சிச்சின்னா நீங்கள் லக்கி தான். ஏன்டா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களும் வந்து இதில் அப்ளை பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றின ஃபுல் விவரங்கள் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, இவங்க எந்தெந்த செக்டாரில் எப்படியெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் பார்த்தோம். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற அந்த விவரங்கள் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய்.